சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஆதநேயர்களுக்கு பத்மாவதியின் வணக்கம். சினிமா பிடிக்காத மக்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த கதையில வர கதாபாத்திரமும் சரி, அந்த கதைகளும் சரி, ஏதோ ஒரு விதத்துல நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்திடுது அப்படின்னு தான் சொல்லணும். ஹாலிவுட்லயும் சரி, பாலிவுட்லயும் சரி, ஏன் நம்ம சவுத் இந்தியன் சினிமாஸ்ல கூட சரி, அதுல வர கதைகளும் சரி, கதாபாத்திரங்களும் சரி, நம்மளை நோக்கி ரொம்பவே ஆழமான கருத்துக்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குங்க. அந்த வரிசையில நாம முதல்ல பார்க்க போறது ஹாலிவுட்ஸ் தான். என்னதான் ஹாலிவுட் படங்கள்ல டெக்னாலஜி பெருசா வளர்ந்திருந்தாலும் இப்ப இருக்கிற படங்கள், இப்ப ரீசெண்டா வந்துட்டு இருக்கிற அத்தனை படங்கள்லயுமே டெக்னாலஜி மூலியமா ஒரு பெரிய பிளானட்டையே காக்குற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னா பாருங்களேன். என்னடா நீங்க ஒரு பானைக்குள்ள இத்தினோண்டு கல்ல போட்டு உருட்டினாலே அது கடமுடன் சவுண்டு கேட்கும். நீங்க பெரிய பாறாங்கல்லையே போட்டு உருட்டுறீங்களே, இது என்ன நியாயம்னு தான் நம்ம கேட்கணும்னு தோணுது. பட் இருந்தாலும் அது ரியாலிஸ்டிக்கா இருக்கிறதுனால நம்ம பார்க்கவும் செய்யறோம். அதுவும் இல்லாம அந்த கதைகள்ல வர சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிஜமாவே நம்ம மனசுல ஆழ்ந்து பதிஞ்சிருது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பட வரிசையில நம்ம முதல்ல பார்க்க போற படம் அவதார். இந்த படத்துல டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு மனுஷன் அவதாரா மாறி அவங்களோட பிளானட்டுக்கு போய் அங்க அவங்களோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சாதகமா மனிதர்களுக்கு எதிராக போராடி அதுல வெற்றியும் அடைஞ்சிடுறாரு. இதுதான் இந்த கதையோட முக்கியமான சீன்ஸ். இந்த படம் எல்லார் மனசுலயுமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் அவதார் 2 வந்தது. அது பெரிய அளவுல எல்லார் மனசுலயும் பாதிப்பை ஏற்படுத்தல, இருந்தாலும் அந்த படமும் நல்லாதான் இருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போற படம், இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய செட்டை உருவாக்கியிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த காலத்துல பெருசா டெக்னாலஜிகள்லாம் வளர்ச்சி அடையலன்னு சொல்லலாம். 1997 வெளிவந்த டைட்டானிக் படம் தான். இந்த படத்தை இயக்குனர் யாருன்னு உலகத்துக்கே தெரியும், ஜேம்ஸ் கேமரூன். இவரு மிக பிரம்மாண்டமான கப்பல் போன்ற செட்களை உருவாக்கி அதுல இந்த ஷூட்டிங்கை முடிச்சாரு. இந்த செட்ல அந்த கதாநாயகனும் சரி, அந்த கதாநாயகியும் சரி ரொம்ப அழகாவே நடிச்சிருப்பாங்க. அவங்களோட நடிப்பு திறமையை பார்த்து இந்த உலகமே வியந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ரொம்ப ஏழையான கதாநாயகன் அவனோட வசதியான காதலியை எப்படி கை கோர்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, அதுல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாரு, இறுதியில இந்த கதையோட முடிவு என்ன அப்படிங்கறத இந்த உலகமே நிஜமாவே ரொம்ப ரசிச்சு பார்த்தாங்க. மிகப்பெரிய காதலர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய தாக்கத்தையும் உண்டு பண்ணுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இந்த படம் பட்டி தொட்டி எல்லாமே பெரிய அளவுல கல்லா கட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, ரியல் ஹீரோஸை பத்தி நிறையவே பார்த்துட்டோம். இப்ப ரியல் லைஃப்க்கு வரலாம். அது என்னங்க எப்ப பாரு ஹீரோனே சொல்றீங்க? ஃபார் அ சேஞ்ச் ஒரு ஹீரோயினை பத்தி பார்க்கலாமா? ஒடிசால இருக்கிற ரதிகலா அப்படிங்கிற ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில ஆசிரியரா இருக்கிறவங்க தான் வினோதினி. இவங்கள பத்தின ஒரு முக்கியமான இவங்களோட ரியல் லைஃப்ல நடந்த ஒரு சம்பவத்தை தான் இப்ப நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த அரசு பள்ளியில அவங்க கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வந்த ஒரு ஆசிரியர். அப்படி இருக்கும்போது அவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கும் இந்த ஸ்கூலுக்கும் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணி தான் வரணும். நடுவுல ஒரு நதியும் இருக்கு. சபுவான் அப்படிங்கிற ஒரு நதியை கடந்துதான் அவங்க அந்த ஸ்கூலுக்கு போகணும். என்னதான் இவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது எல்லாத்தையும் கடந்து இவங்க அந்த ஸ்கூலுக்கு டெய்லியுமே ஒரு நாள் கூட லீவ் போடாம போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட அந்த ஆசிரியை பணியை ரொம்பவே ரசிச்சு ரொம்பவே ஆழ்ந்து சுவாசிச்சு இந்த பணியை செய்யறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட அவங்க டீச்சரா இருக்கிற அந்த ஸ்கூல்ல அவங்க கீழே 53 மாணவிகள் ஸ்டூடெண்டா இருந்திருக்காங்க. அந்த ஸ்கூல்ல இருக்கிற மாணவிகள் கூட ஒரு நாள் லீவ் போட்டாலும் போடலாம். ஆனா வினோதினி ஒரு நாள் கூட லீவ் போட்டதே இல்லை. ஒரு தடவை இவங்க இந்த நதியை கடந்து வரும்போது தடுக்கி கீழே விழுந்துட்டதாவும் சொல்றாங்க, தலையில அடிபட்டதாவும் சொல்றாங்க. அப்படி அடிபட்ட பிறகும் கூட அவங்க அன்னைக்கும் லீவ் போடாம ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. எப்பவுமே இந்த நதியை கடந்து அவங்க ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே 2 செட் சாரிய கையில எடுத்துப்பாங்களாம். அந்த சாரியில ஒரு செட் சாரிய ஸ்கூல் யூனிஃபார்ம ஒரு பிளாஸ்டிக் கவர்ல ரேப் பண்ணி அவங்க தலைக்கு மேல புடிச்சுக்கிட்டு தான் அந்த நதியை கடந்தே போவாங்களாம். ஸ்கூலுக்கு போன உடனே அந்த யூனிஃபார்ம மாத்திட்டு இந்த துணியை உலர வச்சிருவாங்களாம். ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட டெய்லி ரொட்டீன்ஸ் எப்பவுமே இருந்துட்டு வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி அவங்க ஒரு நாள் நதியை கடந்து வரும்போது ரிப்போர்ட்டர் அவரை ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களோட தலை மட்டும் தான் தெரியுது. கழுத்தளவு தண்ணியில அந்த நதியை கடந்து அவங்க நடந்து வந்துட்டு இருக்கிற போட்டோ தான் அந்த ரிப்போர்ட்டர் எடுத்து வெளியிட்டாரு. இதை கவனிச்ச அந்த ஊர் கலெக்டர் புபேஷ் பேக்கரா, இந்த மாதிரி அந்த கிராமத்து மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது எங்க கவனத்துக்கு கொண்டு வரப்படல, இதை நான் முன்னெடுத்து இதற்கான தீர்வுகளை நிச்சயமா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ வினோதினி மாதிரியான ஆசிரியர்கள் ரொம்ப
ரொம்பவே திறமை வாய்ந்த ஆசிரியர்கள். இவங்களுக்கு நிச்சயமா விருது வழங்கணும் அப்படின்னு அந்த ஊர் கலெக்டர் சிபாரிசு பண்ணிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போற ரியல் ஹீரோ 25 பைசா டாக்டர். எனது 25 பைசா டாக்டரா? இவர் தாங்க நம்ம ஜெயச்சந்திரன் அவர்கள். இவரு 25 பைசா மட்டுமே ஃபீஸ் வாங்கிட்டு தன்னோட நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்த்திருக்காரு. ரொம்பவே பின்தங்கிய கிராமத்துல பிறந்து வளர்ந்த இவரு அந்த கிராமத்துல ஒரு சின்ன பூச்சிக்கடிக்கு கூட மருத்துவ வசதிகள் இல்ல. இந்த காரணத்துக்காகவே மருத்துவம் படிச்சு எல்லா ஏழை எளிய மக்களுக்கும் மருத்துவம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்திலேயே படிச்சு முடிச்சு டாக்டராவும் ஆயிட்டாரு. அப்படி அவர் டாக்டர் ஆன பிறகு 25 பைசா, 10 பைசா, 5 ரூபாய் டாக்டர் அப்படின்னு நிறைய பேரும் எடுத்திருக்காரு. 5 ரூபாய் டாக்டர்னு நான் சொன்ன உடனேவே எங்கேயோ ஒரு இடத்துல கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லையா? நிஜமாவே இந்த ரியல் ஹீரோவை பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு ரியல் ஹீரோ நம்ம ஜெயச்சந்திரனோட சேவை மனப்பான்மையை பார்த்து நிறைய பேர் அவருக்கு டொனேஷன் கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காங்க. ஆனா அவர் எல்லாத்தையுமே தவிர்த்து எனக்கு எந்த டொனேஷனும் வேண்டாம், ஆனா இங்க வர நோயாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான மாத்திரைகள் வாங்கறதுக்கு உண்டான செலவுகளை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான பெருந்தன்மையான மக்களை பாக்குறதே ரொம்ப பெரிய விஷயம்தான். இப்ப ரீசெண்டா வர சினிமாஸ்லயும் ரியல் ஸ்டோரிய பேஸ் பண்ண கதைகள் தான் நிறையவே எடுக்கிறாங்க. ஜாதி பத்தின ஸ்டோரிஸும் நிறைய எடுக்கிறாங்க. ரியல் ஹீரோஸோட கதைகளையும் நிறைய எடுக்கிறாங்க. அப்ப அங்க நடந்த சுவாரஸ்யமான கதைகளை ஒரு கோப்பு காட்சியா எடுத்து வச்சுக்கிட்டு படத்துக்கு நிறைய யூஸ் பண்ணிட்டும் வராங்க. சோ உங்களுக்கு ரியல் ஹீரோஸ் பிடிக்குமா கீழே கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. திரும்பவும் இதே மாதிரி ஒரு புதிய சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் மீ பத்மாவதி சைனிங் ஆஃப். பை பாய்.